கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதமண்டி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலும் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளில் அவருடைய பாதத்தில் செலவிடக்கூடிய ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும்படியாகவும், ஒரு நல்ல சத்தியத்தை இந்த நாளில் நாம் கற்று சென்றேன் என்று சொல்லக்கூடிய நிலையில நம்முடைய இருதயங்கள் ஆற்றப்படும்படியாகவும் நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய துணைக்காக ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இதோ இந்த வேலையிலும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து உடைய ஆவியின் துணை கொண்டு நீர் எங்களோடு பேசி இந்த நாளில் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் எங்களுக்கு தேவரீர் எல்லா நிலைகளிலும் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வகையில மாற்றி எங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நீர் பேசும்படியாக உடைய பாத்தில் ஒப்பு கொடுக்கணும். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம் பிதாவே, ஆமேன், ஆமேன். லட்சோப லட்ச மக்கள் உலகமெங்கிலும் கூடி ஆராதனை செய்யக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை காணப்படுகின்றது. அந்த நாளே தேவனால் அல்லது வேதத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள் என்று கிறிஸ்துவ உலகம் நம்பிக்கொண்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான நாளாக, ஆராதனை செய்வதற்கான நாளாக வேதமோ தேவரோ வேதத்தில் எந்த பகுதியிலும் கூறவில்லை. அப்படி என்றால் இந்த நாள் எப்படி கிறிஸ்துவத்தில் ஒரு ஆராதனைக்குரிய நாளாக மாறி போயிற்று? இதைத்தான் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமையை ஆராதனைக்குரிய நாள் என்றும் சுவிசேஷ 4 புத்தகங்களிலும் அது சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் அது சொல்லப்படவில்லை. பவுலார் எழுதிய தன்னுடைய 14 கடிதங்களிலும், திருச்சபைகளுக்கு எழுதிய 14 கடிதங்களிலும் அவர் கூறவில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கூட அது காணப்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமையே பரிசுத்தமான ஆராதனைக்குரிய நாள் என்று வேதத்தில் எந்த ஒரு இடத்திலும் குறிக்கப்படவில்லை. கிறிஸ்துவ சபை சரித்திரத்தில் அநேகருக்கு இது ஒரு மறைப்பொருளாக, யுகநெடுகிலும் இது காணப்பட்டு வருகின்றது. தேவன் மற்றும் வேதம் கூறாத இந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆசரிப்பு பழக்கம் எப்படியாக திருச்சபைக்குள்ளாக நுழைந்தது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குரிய நாள் இல்லை என்றால் வேதம் கூறுவது என்ன? இந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனை என்பது எப்படி கிறிஸ்துவத்திற்குள்ளாக வந்தது என்று சபை சரித்திரத்தையும் இந்த வேதத்தோடு சேர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு ஆய்வு செய்தோம் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைய தியானத்தில் தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் 8 இடங்களில் முதலாம் நாள் என்று சொல்லக்கூடிய அந்த பதம் உபயோகிக்கப்பட்டு இருக்கின்றது. முதலாம் நாள். இந்த முதலாம் நாளில், இந்த வார்த்தையில், இந்த நாளிலும் அந்த அனுபவத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் தியானிக்க வேண்டும்.
ஞாயிற்றுக்கிழமையே ஆராதனைக்குரிய பரிசுத்த நாளாக கருதப்படும் என்றால், தேவனால் ஆராதனைக்குரிய நாள் என்று குறிப்பாக சொல்லப்படும் என்றால், இந்த 8 பகுதிகளில் அது கண்டிப்பாக நமக்கு தெரிந்துவிட வேண்டும். ஏனென்றால் முதலாம் நாள் என்று என்று குறிக்கப்படக்கூடிய இந்த நாள், முதலாம் நாள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்த 8 பகுதியில் மாத்திரம்தான் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 8 பகுதிகளை வேகமாக அதில் ஏதாவது ஒரு இடத்தில் ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனைக்குரிய அந்த கட்டளையை தேவன் வைத்திருப்பார் என்றால், வேதம் வைத்திருக்கும் என்றால், அந்த நாளுக்குள்ளான ஆராதனையில் நாம் ஈடுபடுவது சால சிறந்தது. இந்த 8 பகுதிகளுக்குள் அவை இல்லை என்றால் சபை சத்திரத்தை நம்ம பார்க்கணும். முதலாவது, இப்போது 8 பகுதிகளில் இந்த முதலாம் நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் என்ன நிகழ்ந்தது? ஆராதனை என்று சொல்லக்கூடிய கூடுகை நிகழ்ந்ததா, அல்லது வேறு சில காரணங்களுக்காக அது அங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நாம் வேதத்தை சற்று நேரம் அதிகமாக ஆழமாக தியானிக்கும்படியாக இது ஒரு சில நிமிடங்களை உபயோகிக்கும். இந்த 8 இடங்கள் எதுவென்றால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளில் காணப்படக்கூடிய வேத பகுதி. இதுல 4 இடங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அந்த நாளிலே நிகழ்ந்த நிகழ்வை குறிக்கக்கூடிய பகுதி. மத்தேயின் புத்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம், மார்க்குவின் புத்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனம், லூக்காவின் புத்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம், யோவானின் புத்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம். இந்த 4 பகுதிகளிலும், இந்த 4 வேதத்தின் பகுதிகளில் இந்த வசனங்கள் என்ன கூறுகின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நாளில் என்ன சம்பவித்தது என்பதை மாத்திரம் அது கூறுகின்றது. அந்த 4 இடங்களிலும் சுவிசேஷ எழுத்தர்களும் இந்த 4 எழுத்தர்களும் என்ன சொல்லுகின்றார்கள்? ஸ்திரீகள் வாரத்தின் முதலாம் நாளிலே கல்லறையின் அருகில் வந்து அது காலியாக இருப்பதாக கண்டார்கள். இதுதான் இந்த 8 இடங்களில் முதலாம் நாள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடிய அந்த 8 பகுதிகளில் 4 பகுதிகள் என்ன சொல்லுகின்றது? வாரத்தின் முதலாம் நாளில் ஸ்திரீகள் கல்லறையின் அருகில் வந்து அது காலியாக இருப்பதை அவர்கள் என்ன செஞ்சார்கள்? கண்டார்கள். இவ்வளவுதான் அந்த வசனத்துல, அந்த வசனங்களில் காணப்படக்கூடிய ஒன்று. இந்த வேத பகுதிகள் அந்த நாளிலே ஆராதனை கூட்டப்பட்டதாக எதுவும் அங்கு குறிப்பிடப்படவில்லை. இது நன்றாக இந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக விளங்கும். அப்படி என்றால் சரித்திரம் இதன் மூலமாக என்ன சொல்ல வாஞ்சிக்கின்றது? கிறிஸ்துவின் கல்லறையின் உடைய கல் புறப்பட்டது. இவ்வளவுதான். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை சொல்வதற்காக இந்த 4 இடங்களிலும் இந்த வசனங்கள் அதன் நிகழ்வை குறித்து அது பேசுகின்றது. 5வது இடம், the 5th passage is found in John chapter 20 verse 19. வாரத்தின் முதல் நாளிலே, அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த அந்த மேல் வீட்டு அறைக்கு, அந்த இடத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது பூட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டாலும் அவர் உள்ளே இருந்தார். ரூம் பூட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பதாக அவர் நின்றார். அவருடைய சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர்கள் அந்த ரோம பேரரசுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைக்கு அவர்கள் பயந்து
தங்களை ஒரு அறையில் மேல் அறையில் வைத்து உட்பக்கமாக பூட்டிக் கொண்டு பயந்த வண்ணமாக நடுங்கிய வண்ணமாக எதுவும் தங்களுக்கு நேர்ந்துவிடக் கூடாதே என்பதற்காக அவர்கள் தங்களை தாங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 5வது இடத்துல சீஷர்கள் பயந்தவர்களாக ஒரு அறையிலே தங்களை பூட்டி வைத்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவுதான் அங்க நடந்தது. Jesus appearing to them in that moment is not God endorsing Sunday worship. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நடுவில் நின்று அங்கு ஒரு ஆராதனையின் மூலமாக அந்த நாளை ஒரு ஆராதனையின் நாளாக அவர் மாற்றவில்லை. பயந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் மத்தியில் அவர் நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்றார். அவருடைய பயத்தை நீக்குவதற்கு எதுவாக அவர் செயல்பட்டார். அவ்வளவுதான். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு அடுத்த எந்த ஒரு நிகழ்வும் அங்கு காணப்படவில்லை. The 6th passage எங்கு காணப்படுகின்றது? அப்போஸ்தலர் புத்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம். வாரத்தின் முதலாம் நாளிலே அப்பம் பிற்கும்படியாக சீடர்கள் கூடி வந்தார்கள். பவுலுக்கு மறுநாள் காலையிலே அவர் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தபடியினால் அவர்களுடனே பவுல் சம்பாஷித்து நடு இரவு மட்டும் அவர்களோடு அவர் பேசிக் கொண்டிருந்தார். இந்த கூடுகை பவுல் மறுநாளிலே புறப்பட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருந்தபடியினால் சீடர்களோடு 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பம் பிடுகிறது. அப்பம் பெற்று புசித்து விடியற் காலம் மட்டும் கிறிஸ்து அவர்களோடு தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். இட் இஸ் நாட் a communion ritual. ராபோஜனத்துக்குரிய அப்பம் அவர்கள் அங்கு பிரிக்கவில்லை. இட் இஸ் a full meal. ஒரு பிரிவு உபசாரத்திற்காக அவர் அந்த பட்டணத்தை விட்டு அவர்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் அனைவரையும் ஒன்று கூடி அவர்களோடு சம்பாஷித்து அந்த நடு இரவு வரைக்கும் அவர் பேசி இருந்து விட்டு காலையிலே புறப்பட்டு செல்வதற்கான நேரத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். வேதத்தின்படி யூதர்கள் தங்களுடைய பழக்கத்தில் வைத்திருந்த அந்த நாள்காட்டி பிரகாரம் பார்த்தோம் என்றால் சன்செட் டு சன்செட் a day. சூரிய அஸ்தமனத்திலிருந்து மற்றொரு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த 24 மணி நேரங்கள் ஒரு நாள். ரோமர்களுடைய கணக்கு 12 யூதருடைய கணக்கின் பிரகாரமாக சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும். அப்படி என்றால் அந்த சாயங்காலம் ஓய்வு நாள் முடிந்த பிறகு உள்ள சாயங்காலம் அது என்ன செய்கின்றது? துவங்கிவிட்டது. ஓய்வு நாள் முடிந்து விட்டது. அந்த சாயங்கால வேளையிலே அவர் அவர்களுக்கு மத்தியில் கூடி தன்னுடைய பிரிவு விசாரணையை அவர் பெற்றுக்கொண்டு அவர்களோடு அப்பம் புசித்து அவர்களோடு காலை வரைக்கும் அவர் பேசிக் கொண்டிருந்து விட்டு கடந்து சென்றார். It was just an ordinary conversation, not preaching. அவர்கள் புசித்ததும் ராபோஜன அப்பம் அல்ல. இட் இஸ் நாட் கம்யூனியன் ரிச்சுவல். இட் வாஸ் ஜஸ்ட் a bread prepared for the farewell meeting. இந்த கூடுகை சனிக்கிழமை இரவு துவங்கும் வேளையில் துவங்கி 6 மணி அளவில் அது முடிந்து போயிற்று. இது ஒரு பிரிவு உபசரணை கூட்டம் காலை வரை நடந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இதில் பவுல் போதிக்கவில்லை. ஆராதனையில் எப்பொழுதும் அவர் போதிப்பது போன்று அங்கு அப்பம் பிடவில்லை.
The ritual communion அப்பம் அங்கு விடப்படவில்லை. They were having the full meal. பிரிவு உபசரணைக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருந்த உணவு. அந்த அப்பத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். It is not a weekly institution. இது ஒரு வாராந்திர ஓய்வு நாள் கூடுகை அல்ல. ஏழாவது பகுதிக்கு வருவோம். The seventh passage in the scriptures is found in 1 Corinthians chapter 16 verse 12. ஏழாவது இந்த முதல் நாள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடிய பகுதி என்னவென்றால், கொரிந்தியருக்கு நிருபத்துல 16வது அதிகாரம் 1 கொரிந்தியர்ல 2வது வசனம். நான் வந்து இருக்கும் பொழுது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் தன் வாரத்தின் முதல் நாள் துவங்கி தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் சேர்த்து வைக்க கடவன். அவளுடைய பழக்கம் என்னவாக இருந்தது? அவர் எங்கெல்லாம் சுற்றித் திரிகிறாரோ அப்பொழுது அவர் சுற்றித் திரிந்து விட்டு இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வரும்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்கள், தேவரை பற்றி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்வார்கள்? தர்ம பணத்தை சேர்த்து வைப்பார்கள். பவுல் சொல்லியிருக்கிறார், எருசலேமில் உள்ள ஏழை விசுவாசிகளுக்கு கொடுக்கும்படியாக நீங்க என்ன செய்யுங்க? தர்ம பணத்தை சேர்த்து வைங்க. அதை நான் என்ன செய்கின்றேன்? ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நான் பயணமாக வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்தித்து அந்த தர்ம பணத்தை, தசமமாக பணத்தை அல்ல, தர்ம பணத்தை, உங்கள் உபகாரத்தை, உங்களுடைய அந்த குட் வில் கான்ட்ரிபியூஷனை நான் பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு செல்லுகிறேன். அது எப்போ? முதலாம் வாரத்தில். There is no any mentioning of Sabbath, Sunday gathering. இந்த நாளில் பவுல் அவர்களிடமாக காணிக்கை தச பாகங்களை எடுத்து வைக்கவோ அதற்கான ஆராதனைக்குரிய கூடுகையாகவோ அங்கு அவர் கூட்டவில்லை. அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் போறார். அந்த பணத்தை வாங்குவதற்கு முன்னதாக நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வைத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் ஆயத்தமாக வைத்திருங்கள். நான் போகிற வழியில் அதை பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு செல்லுகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பகுதி, ஏழாவது பகுதி. தேவனுக்கு பிரியமானவர்களே, the eighth passage, கடைசியாக வேதத்தில் முதல் நாள் என்று சொல்லக்கூடிய நிலையில காணப்படக்கூடிய 8வது பகுதி, வெளிப்படுத்தல் விசேஷத்துல 1வது அதிகாரம் 10வது வசனம். It's the final passage. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். யோவான் பேசுகிறான் இங்கு. He says, I was in the spirit of the Lord's day. I was in the spirit on the Lord's day. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளாகி இருந்தேன். கர்த்தருடைய நாள் என்ற இந்த பதத்தை கிறிஸ்தவன் யுக நெடுகிலும் புதிய ஏற்பாட்டினால் துவக்கி இத ஒரு கிறிஸ்டியன் டே ஆஃப் வர்ஷிப், கிறிஸ்தவர்களுக்கென்று உரிய ஒரு ஆராதனை நேரம் என்று நினைக்கின்றார்கள். வேதம் இந்த நாளை வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை என்று அது கூறவில்லை. It did not say particularly it was a Sunday. முதல் நாள் என்று அங்கு கூறவில்லை. லார்ட்ஸ் டே என்று அது குறிப்பிடப்படுகிறது. The phrase last day does not appear anywhere else in the New Testament. யோவானும் இங்கு வாரங்களில் ஒன்றை, இங்கு வார நாட்களில் ஒன்றை குறித்து அவன் என்ன செய்யல, பேசல. He is referring the great day of the Lord. கர்த்தருடைய பெரிய நாள். என்ன கர்த்தருடைய பெரிய மகா பெரிய நாள்?
பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் அதை அதை குறித்து அடிக்கடி பேசுவார்கள். கர்த்தருடைய மகா பெரிய நாள் எது? நியாயத்தீர்ப்பின் நாள். இந்த நியாயத்தீர்ப்பின் நாளை குறித்து அங்கு யோவான் பேசிக் கொண்டிருக்கின்றான். வாரத்தில் ஒரு நாளை குறித்து அல்ல. வாரத்தில் இவர்கள் சொல்வது ஒன்று, முதல் நாளில் நான் கர்த்தருடைய ஆவிக்குள் நான் என்ன செய்த நிறைந்திருந்தேன் என்று அவர் யோவான் அங்கு கூறவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, is referring to the great day, மகா பெரிய நாள் என்று சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பின் நாளை குறித்து அங்கு பேசுகின்றான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே அது ஒரு வார நாட்களில் ஒன்று என வைத்துக் கொண்டாலும் சரி, அது எந்த நாள் என்று அங்கு யோவான் குறிப்பிடவில்லை. He refers to as the great day of the Lord, judgment day. மேற்கூறிய இந்த 8 பகுதிகளிலும் நாம் நன்றாக கவனித்தோம். அங்கு எந்த இடத்திலும் ஒரு இடத்திலும் கூட அவர்கள் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிப்புக்கு உரிய நாளாகவோ, அங்கு ஆசரிப்பு நடந்தது என்று சொல்லக்கூடிய நாளாகவோ, அது ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள் என்ற நிலையில் அதை இந்த 8 பகுதியில் வேதம் பாவிக்கின்றது என்றோ அங்கு காண முடியவில்லை. அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு எப்பொழுது, யாரால் கிறிஸ்துவ உலகத்தில் நுழைந்தது? அப்படி என்றால் நாம் இப்போது சபை சரித்திரத்தை பார்க்க வேண்டும். வேதத்தின் பிரகாரம் வாரத்தின் முதலாம் நாள் என்று சொல்லக்கூடிய அந்த வேத பகுதியில் 8ஐயும் நாம் இப்பொழுது பார்த்து விட்டோம். அதில் ஒரு இடத்தில் கூட அங்கு அந்த முதலாம் நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு அடுத்த ஏதாவது நடந்திருக்கும் என்றால் ஒன்றும் நடைபெறவில்லை. ஓய்வு நாளின் ஆசரிப்பை குறித்து புதிய ஏற்பாட்டுகளின் அனுபவங்கள் கூறுவதென்ன? ஞாயிற்றுக்கிழமையில நடக்கல, அது ஓய்வு நாள் இல்லை என்று வேதம் இந்த 8 வேத பகுதியில் சொல்லும் என்றால், ஓய்வு நாளின் ஆசரிப்பை குறித்து புதிய ஏற்பாட்டில் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்கணும். What is written about the Sabbath observance in New Testament? லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல கிறிஸ்துவின் அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நாள் அடுத்த காரியத்துல கிறிஸ்துவினுடைய அனுபவம் என்ன? அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, not occasionally, as is custom, தன்னுடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே அவர் பிரவேசித்து வாசிக்கும்படியாக எழுந்து நின்றார். This was not his occasional visit. This was his established weekly practice. ஒவ்வொரு வாரமும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை இந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பு கருத்த காரியத்தில் நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நாள் தொடங்கிவிட்டது என்றால் அவர் என்ன செய்தார்? ஜெப ஆலயங்களுக்கு அவர் சென்று வாசிக்கும்படியாக எழுந்து நின்றார். இட் வாஸ் ஹிஸ் பிராக்டிஸ், ரொட்டீன். அவரது ஊழிய காலத்தில் வலைப்பிரசங்கங்கள் துவங்கி வியாதியஸ்தர்களை அவர் சுகப்படுத்தும் பொழுதும் சரி, அவர் ஊமைகள் மூலமாக அவர் பேசும் பொழுதும் சரி, ஓய்வு நாட்களிலே அதிகம் அவரை நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பாடுமரணத்தில் அதற்கு பிறகு லூக்காவின் புத்தகம் 23வது அதிகாரம் 54வது வசனம் என்று சொல்வது, அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்துச்சு. அவர் மரித்த அந்த நாள் ஓய்வு நாளும் ஆரம்பம் ஆயிற்று. அதற்கடுத்து வரக்கூடியது அவர் உயிர்த்தெழுந்த நாள். முதலாம் நாள் ஆயத்த நாள், வெள்ளிக்கிழமை மரித்த நாள். 3ஆம் நாள்
ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாவது நாள், அந்த 2 நாட்களுக்கும் இடையிலே ஒரு நாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த 2 நாட்களுக்கு இடையிலே உள்ள ஓய்வு நாளில் அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தன்னுடைய மரணத்தின் போதும் கூட ஓய்ந்திருந்தார். ஆயத்த நாள், முதலாம் நாள் இடையிலே அவர் தன்னுடைய கல்லறையிலே ஓய்ந்திருந்தார். பவுலினுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அப்போஸ்தலர் புத்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்துல, பவுலும் தன் வழக்கத்தின்படியே தேவ ஆலயத்திற்கு போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களை அவர் என்ன செஞ்சான்? போதித்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் வாரத்தின் 7ஆம் நாளில் தேவ ஆலயத்துக்கு செல்வதை எப்படியாக அவர் வழக்கமாக கொண்டிருந்தாரோ அதே போன்று பவுலும், வசனம் என்ன சொல்றது? தன்னுடைய வழக்கத்தின்படியே. ஆக 1ஆம் நூற்றாண்டில் இருந்தவர்கள் ஓய்வு நாள் ஆசிரிப்பை அவர்கள் தங்கள் வழக்கத்தின்படியே செய்து கொண்டிருந்தார்கள். 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை அவர்கள் ஆச்சரித்து வந்தார்கள். இந்த ஓய்வு நாள் ஆச்சரிப்பில் எந்த ஒரு குழப்பமும் அவர்களிடத்தில் இல்லை, எந்த ஒரு தர்க்கமும் அவர்களிடத்தில் காணப்படவில்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய துவக்கம் முதல் முறையாக எப்பொழுது வந்தது? சரித்திரத்தை பார்க்கணும். வேதத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது முதல் வாரத்தில் ஆராதனைக்கு காரியங்கள் நடந்ததாக எங்கும் காணப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி திருச்சபைக்குள்ளாக இருக்கின்றது என்பதை சபையினுடைய சரித்திரத்தில் நாம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிறகு 107வது ஆண்டில் ஆன்டியோக்கை சேர்ந்த இக்னேஷியஸ் இவர் என்ன செய்றாரு? ஓய்வு நாளிற்கு பதிலாக கர்த்தருடைய நாள் என்று ஞாயிற்றுக்கிழமையை ஆச்சரிப்புக்காக கொண்டு வந்தார். யாரு? இந்த ஆன்டியோக்கை சேர்ந்த இக்னேஷியஸ் ஃபாதர். ஓய்வு நாளுக்கு பதிலாக கர்த்தருடைய நாள் என்று ஞாயிற்றுக்கிழமை ஆச்சரிப்பை அவர் என்ன செஞ்சாரு? முதலாவது கொண்டு வந்தார். அந்தியோக்கியாவை சேர்ந்த இக்னேஷியஸ் என்பவர். இதுவே புதிய ஏற்பாட்டில் முதல் முறையாக கூட்டப்படக்கூடிய ஒரு கூடுகை. வேதத்தில் இது காணப்படவில்லை. கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரில் இந்த ஆசிரிப்பை வேதம் கூறிய ஒன்றாக அல்ல. அவர் என்ன சொல்றாரு? யூதர்களிடமாக இருந்து ஓர் சமூக இடைவெளியை உண்டாக்க வேண்டும். இந்த புதிய கிறிஸ்தவர்களுக்கு யூதர்களிடமாக இருந்து ஒரு சமூக இடைவெளியை, he wanted to separate them from Judaism. யூதர்களிடமாக இருந்து பிரிந்து காணப்பட ஒரு கல்ச்சுரல் எத்னிக் டிஸ்டன்சிங்க அவர் என்ன செஞ்சாரு? கொண்டு வர வேண்டும் என்று ஆசித்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அதற்காகத்தான் முதலாக இந்த கர்த்தருடைய நாள் என்ற பெயர்ல வாரத்தின் முதல் நாளில் கூடுகை என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்த ஆன்டியோக்கியாவில் இக்னேஷியஸ் என்பவரால் கூட்டப்பட்டு இருந்துச்சு. இரண்டாவதாக 150 AD ஜஸ்டின் மார்டேர் இந்த ஆசிரிப்பு குறித்த ஞாயிறு ஆசிரிப்பை குறித்த முதலாவது அதிகாரபூர்வமான அறிவிப்பை அவர் செய்கிறார். கர்த்தருடைய நாள் என்ற நிலையில் அவர் யாரு? முதலாம் நபர் அவரை துவக்கினார். யாரு? ஆன்டியோக்கை சேர்ந்த இக்னேஷியஸ்.
இப்பொழுது ஜஸ்டின் மார்டேர் என்ன செய்கின்றார்? ஞாயிறு ஆசரிப்பு குறித்த முதலாவது அதிகாரபூர்வமான அறிவிப்பை அவர் வெளியிடுகின்றார். அதற்கு 2 காரணங்களை அவர் சொல்லுகின்றார். முதல் காரணம், வாரத்தின் முதலாம் நாளில் தேவன் தன் சிருஷ்டிப்பின் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் அங்கு வெளிச்சம் உண்டானது, இருள் விலகி போயிற்று. இருள் விலகி போகக்கூடிய அளவில் ஒரு வெளிச்சம் உண்டானதால் வாரத்தின் முதலாவது நாள் என்றார். வாரத்தின் முதலாம் நாளுக்கு இன்னொரு கருத்தியலை அவர் கூறினார். என்ன? இந்த நாளிலே கிறிஸ்துவும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். 2 reasons. The first reason is in the creation. Second reason is in the resurrection. அவர் உயிர்த்தெழுந்த நாள் என்பதனால் வாரத்தின் முதலாம் நாள். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்திலே இருள் விளக்கி வெளிச்சம் வந்ததினால் அது ஒரு முக்கியமான நாள். இந்த 2 காரணங்களுக்காக அவர் என்ன செய்யாரு? இந்த வாரத்தின் முதலாம் நாள் என்ன செய்யப்பட கடவுது? இது ஆசரிப்பு நாளாக காணப்பட கடவுது என்று சொன்னார். தேவனுக்கு பிரியமானவர்களே, these reasons are not biblical. It's not based on the biblical command. வேதத்தில் காணப்படக்கூடிய ஒன்றாகவோ அது வேதம் சொல்லக்கூடிய ஒன்றாகவோ அது அமையப்பெறவில்லை. இந்த ரோமை மையமாக கொண்ட மேற்கத்திய கிறிஸ்தவம் 2ஆம் நூற்றாண்டில் இந்த ஞாயிறு ஆசரிப்பு என்ற ஒன்றை அவர்கள் என்ன செய்யல? 2ஆம் நூற்றாண்டுல மேற்கத்திய கிறிஸ்துவத்துல இந்த ஞாயிறை ஆசரிப்பு வேரூன்ற அப்பொழுதுதான் என்ன செய்தது? ஆரம்பித்தது. அது வரைக்கும் இல்ல. 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு வரை கிழக்கத்திய கிறிஸ்துவத்துல இந்த ஏசியா மைனர் பகுதியில ஓய்வு நாள் ஆசரிப்பு அங்கு அவர்கள் செய்து வந்தார்கள். இந்த மேற்கத்திய பகுதியில நம்ம ஏசியா மைனர்ல 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய அந்த தாக்கம், வேதம் சார்ந்த அந்த தாக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. ஆனால் கிழக்கத்திய பகுதியில கிறிஸ்தவத்துல, மேற்கத்திய பகுதியில கிறிஸ்தவத்துல இந்த முதலாம் நாள் அல்லது இந்த வாரத்தின் உடைய ஆசரிப்பு நாள் என்று சொல்லக்கூடிய வாரத்தின் முதலாம் நாளை தேவனுக்கு பிரியமானவர்களே அவர்கள் ஆசரிக்க துவங்கினார்கள். மேற்கத்திய பகுதியில அப்பொழுதுதான் துவங்குகிறாங்க. ஆனால் கிழக்கத்திய அந்த கிறிஸ்துவத்துல ஏசியா மைனர்ல ஓய்வு நாள் ஆசரிப்பு என்ன செய்தது? தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. இதான் 3வது நூற்றாண்டு வரைக்கும் காணப்பட்ட ஓர் நிலவரம். இந்த முயற்சி எதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்றால், யூதரிடமாக இருந்து இந்த கிறிஸ்தவர்களை பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக. கல்ச்சுரலி, எத்னிக்கலி அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு தூரம் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக இந்த முதலாவது நாளினுடைய ஆசரிப்பு குறித்த ஒரு சட்டத்தை அவர்கள் பிறப்பித்தார்கள். 3வதாக 321 ரோம சாம்ராஜ்யத்தின் பேரரசன் கான்ஸ்டன்டைன், இவன் 306 337 வரைக்கும் ஆளுகை செய்தான். கான்ஸ்டன்டைன் தி கிரேட். அந்த ரோம ராஜ்யத்தின் முதலாவது பேரரசன். இவன் கிறிஸ்தவத்தை தழுவினான். 7th March 321 AD 321வது வருஷம் 7வது தேதி 3வது மாசத்துல
He issued a civil law in history requiring the Sunday rest. இவர் ஒரு பொது சிவில் சட்டத்தை உருவாக்கி அதை என்ன செய்தான்? பிரகடனப்படுத்தினான். The text of that edict says, அந்த அவருடைய தாக்கீது எதை சொல்லுகிறது என்றால், on the venerable day of the sun, let all the magistrates, people residing in the cities rest, and all the workshops be closed on this venerable day of the sun, this Sunday. வணக்கத்திற்குரிய சூரியனைக்குரிய அந்த நாளில் ஒரு தாக்கீதை சொல்றான். அந்த நாளில மாநகரங்களில் காணக்கூடிய நீதிபதிகள், அங்கு இருக்கக்கூடிய மக்கள், அங்கு காணப்படக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் என்ன செய்யணும்? மூடப்பட்டிருக்க வேண்டும். All should rest on this venerable day. வணக்கத்திற்குரிய அந்த சண்டே. சூரிய நமஸ்கரிப்பை அதிகமாக விரும்பி வாழ்ந்தவன் அவன். அந்த நாளில் எதுவும் நடைபெறக்கூடாது என்ற ஒரு தாக்கீதை, ஒரு சட்ட முன்வடிவை, ஒரு பொது சிவில் சட்டத்தை அவன் உருவாக்கி தேசமனத்திற்கும் அனுப்பினான். இந்த பொது சிவில் அரசாணை வணக்கத்திற்குரிய அந்த சூரிய நாளில் எல்லா நீதிபதிகளும் மக்களும் மாநகரில் காணப்படக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட வேண்டும். அவன் கிறிஸ்தவத்தை தனிமரமாக இருந்ததினால் அந்த அரசாணை கிறிஸ்தவர்கள் தன்னால் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று அவன் செஞ்சான், சட்டம் கொடுத்தான். அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைகள் நடைபெறுவதற்கேற்ற ஒரு சூழலை அவன் உருவாக்கினான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து என்ன நடந்தது? கிறிஸ்துவுக்கு பிறகு 325வது ஆண்டு இந்த 321 அவன் அந்த கான்ஸ்டன்டைன் ஒரு தாக்கீதை அனுப்பினான் அல்லவா? இந்த முதலாம் நாள் குறித்த அந்த தாக்கீதை அனுப்பிய பிறகு 4 வருடங்கள் கழித்து 325வது ஆண்டு நைக்கா கவுன்சிலில் யூதர்களுடைய அந்த பாஸ்ஓவர் காலண்டரில் இருந்து அபிஷியலாக கிறிஸ்துவனுடைய ஆசரிப்புக்காக அவர் உயிர்த்தெழுந்த முதலாம் நாளை அவர்களது ஆராதனைக்குரிய நாளாக அவன் மாற்றினான். Officially, he has taken a step to induct the worship on the first day in the Jewish calendar. யூத மதத்தினரிடமாக இருந்து கிறிஸ்தவர்களை பிரிப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அரசியல் முன்னெடுப்பு இது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இதில் ரோம பேரரசர்கள் இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பை வைத்து அவர்கள் பிரித்தார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு ஓய்வு நாளை அடிப்படையாக வச்சு, ஓய்வு நாளில் அந்த நாளை மாற்றுதலுக்கு உரிய நிலையில அதை வைத்து இந்த சட்டத்தை அவர்கள் பிறப்பித்தார்கள். 364 தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பிறகு கூடிய லவோடிஷியன் கவுன்சில்ல 49வது கேனன் அந்த நியதி என்ன சொல்லுகின்றதால், கிறிஸ்டியன் மஸ்ட் நாட் ஜுடைசி by resting on Sabbath, but must work on Sabbath rather than honoring Lord's Day. என்ன சொல்லிட்டா, இந்த லவோதேசியா கவுன்சில்ல 29வது அந்த நியதியில இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும், யூதர்களை போன்று இந்த ஓய்வு நாளில்
இருக்கக்கூடாது. அந்த நாளை உயர்த்தி பிடிக்கும் வண்ணமாக நீங்கள் நீங்கள் ஓய்ந்திருத்தல் ஆகாது என்ற ஒரு சட்டத்தை அவன் பிறப்பித்தார். யாரெல்லாம் யூதர்களைப் போல் ஓய்வு நாளை ஆச்சரிக்கின்றார்களோ அவர்கள் சபையில் இருந்து நீக்கப்படுவார்கள். தேவன் தன்னுடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்த ஓய்வு நாளில் கற்பனையை கை கொண்டால் நீங்கள் சபைநீக்கம் செய்யப்படுவீர்கள். It was the measures the church has taken those days. இது போன்ற அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில தான் இந்த ரோமன் கத்தாலிசிசம் உள்ள புந்துச்சு. அவர்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சூழல், அரசியல் சூழல் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவங்களுக்கு. இந்த ஓய்வு நாளின் மாற்றத்தை அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு மிகவும் சுலபமாக இருந்துச்சு. ஏனென்றால் எல்லாமே அவருடைய வழியில் நெருங்கி வந்த நிலையில் காணப்படுகின்றது. அவருடைய மாற்றத்தை அவர்கள் செய்வதற்கேற்ற நிலையில் அது காணப்பட்டது. 336 கிறிஸ்துவுக்கு பிறகு லவோதிஷியா கவுன்சில்ல ஓய்வு நாள் மாற்றத்திற்குரிய அறிவிப்பை அது வெளியிட்டது. இந்த சூழலை, இந்த அரசியலில் நிலவக்கூடிய அந்த சூழலை இப்போது கத்தோலிக்க திருச்சபை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு இப்போது என்ன செய்தது? இதுதான் நமக்கு நல்ல நேரம் என்ற நிலையில ஓய்வு நாளை, பரிசுத்தமான ஓய்வு நாளை, அந்த சனிக்கிழமையிலிருந்து என்ன செய்தாங்க? அந்த ஓய்வு நாளை மாற்றி முதலாம் நாளிற்கு அதை வைத்தார்கள். The Laodicean Council ஓய்வு நாள் மாற்றத்திற்குரிய அறிவிப்பை அது வெளியிட்டது. ஆர்சி என்சைக்ளோபீடியாவில் பிராம்டோ பிப்ளிகோடெக் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில போப்பாண்டவருக்கு உரிய அந்த அந்த அதிகாரத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தை, Pope is so authoritative. என்ன சொல்லுகின்றது? Pope is so authoritative and powerful that he can modify, explain, interpret any divine laws. He can modify the law since his power is not of a man but of God. தேவனுடைய பிரமாணங்களை மாற்ற, தேவனுடைய பிரமாணங்களை விவரிக்க, தேவனுடைய பிரமாணங்களை காண, தன்னிலை விளக்கம் கூற போப்பிற்கு எல்லா அதிகாரமும் உண்டு. போப்பினுடைய அதிகாரம் தேவனுக்கு அடுத்த ஒன்றாக அல்ல, போப்பினுடைய அதிகாரம் தேவனுக்கு இணையானது. அப்படி இருப்பதனால் அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். எனவே 10 கற்பனையில அந்த 4வது கற்பனையை வெளியில் எடுத்துவிட்டு ஓய்வு நாளுக்கு அடுத்த அந்த கற்பனையை அது நீக்கி போட்டது. By changing the resting day from Sabbath to Sunday, the 16th quotation says, தேவனுடைய பரிசுத்தமான ஓய்வு நாளை அவர்கள் மாற்றிவிட்டு அந்த 14வது கொட்டேஷன் என்ன சொல்கின்றது? இந்த மாற்றத்தை குறித்து, அதற்கான அதிகாரத்தை குறித்து அது பேசுகின்றது. சபை சரித்திரத்தில் அந்த திருச்சபைக்கு, போப்புவிற்கு எல்லா அதிகாரம் உண்டு. வேதத்தில் காணப்படாத இந்த முதலாம் நாள் ஆராதனை என்பது புழக்கத்திற்கு கொண்டு வரும்படியாக அவர்கள் தங்களுடைய கரங்களில் ஏந்தி அதை மறுப்பவர்கள் சபையிலிருந்து சபநீக்கம் செய்யப்படுவதாக சொல்லி, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மாற்றத்திற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? பலன் கொடுத்தார்கள். என்ன சொன்னார்கள்? வேதத்தில் அது காணப்படவில்லை என்றாலும் இந்த நாளை மாற்றி முதலாவது நாளுக்கு கொண்டு வருவதற்கான அதிகாரம் எங்களுக்கு உண்டு.
We have all our right to change it. தேவனுக்கு பிரியமானவர்களே, சபை சரித்திரத்தில் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் இந்த மாறுதலுக்கெல்லாம் பிறகு ஒரு 1200 வருஷங்களுக்கு பிறகு வராங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் 1200 வருஷங்களுக்கு முன்பதாக புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம் எழும்புவதற்கு முன்பதாக மாற்றப்பட்டு விட்டது. 3வது நூற்றாண்டிலேயே இந்த மாற்றத்தை இந்த ஆர்சி திருச்சபை செய்துவிட்டது. ஆர்சி சபையிலிருந்து வெளியில் வந்த சீர்திருத்தவாதிகள் மார்ட்டின் லூத்தர், ஜெராம், ஜான் ஹஸ், ஜெங்லி, இவர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்களுக்கு ஒப்பாத கோட்பாடுகள் அங்கு இருக்கின்றதே, வேதத்தில் காணப்படாதவைகள் அங்கு கோட்பாடுகளாக இருக்கின்றதே என்று 96 கோட்பாடுகளை அவர்கள் வரிசைப்படுத்தி அந்த திருச்சபையில் காணப்படக்கூடிய அந்த தவறான கோட்பாடுகளுக்கு எதிராக 96 கோட்பாடுகளை அவர்கள் என்ன செஞ்சாங்க? இது பண்ணாங்க. மார்ட்டின் லூத்தர் அதை ஒன்றன் பின் ஒன்றாக அவர் என்ன செய்யறாரு? அதை எழுதி கொண்டு போய் அந்த விக்டன்பர்க் சர்ச்சில் கொண்டு போய் என்ன செய்யறாரு? அதை ஒட்டுகிறார். அதை இவர்கள் எல்லாம் அங்கீகரித்தார்கள். அந்த ஆர்சி திருச்சபையில் காணப்படக்கூடிய ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பிற்கு ஒவ்வாத 96 கோட்பாடுகளை அவர்கள் எழுதினார்கள். அதற்கு இந்த சீர்திருத்தவாதிகளும் என்ன செஞ்சார்கள்? அதை ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த அந்த கோட்பாட்டை மட்டும் அவர்கள் தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் மாற்றியமைத்த அந்த ஓய்வு நாளில் அந்த மாற்றத்தை இந்த சீர்திருத்தவாதிகள் கவனத்தில் கொள்ளவில்லை. அவங்க எந்த ஓய்வு நாளை மாற்றி அமைச்சாங்களோ அதே ஓய்வு நாளை, அதே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை இவர்களும் பின்பற்றினார்கள். ஏன் உலகம் முழுக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறுகிறது என்றால், ஒரு அரசை மாத்தினா அரசியல் ரீதியாக அதை கத்தோலிக்க திருச்சபை தனக்கு கையில் எடுத்துக்கொண்டு வேதத்தில் இல்லாத ஒரு நாளை ஓய்வு நாளாக அறிவித்தது. 96 கோட்பாடுகளில் அவர்கள் அந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு அவர்கள் மாறாக இருக்கின்றோம் என்று அதை அங்கு கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்திய போதிலும், அந்த ஓய்வு நாள் கடுத்த காரியத்தில் எதை அந்த கத்தோலிக்க திருச்சபை மாற்றி அமைத்து, இதை மாற்றி அமைப்பதற்கு எங்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு என்று சொன்னபோது அந்த அதிகாரத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அதே ஓய்வு நாளை பின்பற்ற தொடங்கினார்கள். உலகமெங்கிலும் இந்த நாயர் ஆசிரிப்பு அப்படியே தழுவப்பட்டது. வேத அறிவு, ஆராய்ச்சி திறன், சத்தியத்திற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய அந்த உத்வேகம், தைரியம் இந்த சீர்திருத்தவாதிகளுக்கு இருந்தும் கூட ஏன் இந்த உங்களால் மாற்றப்பட்ட அந்த ஓய்வு நாளை நாங்கள் ஆச்சரிக்க வேண்டும் என்ற கேள்வியை அந்த திருச்சபையிடத்தில் இவர்கள் கேட்கவில்லை. அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அவ்வளவு ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு இந்த 8 இடங்களில் வாரத்தின் முதல் நாளை குறித்து பேசப்பட்டக்கூடிய இடத்துல ஓய்வு நாளை குறித்து அந்த தாக்கத்தையும் வேதம் சொல்லவில்லை, தேவன் சொல்லவில்லை என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். But still they followed what Orthodox churches given to them. ஓய்வு நாள் ஆசரிப்பு, தேவனுக்கு அடுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது எந்த பரிசுத்த நாளை சிருஷ்டிப்பின் போது தன் கற்பனைகளிலும் அதை கூறி அதன்படி தானும் அதை ஆச்சரித்து அதை பரிசுத்தப்படுத்தினாரோ அந்த நாளை ஆச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு தாக்கம் சீர்திருத்தவாதிகளிடத்திலும் காணப்படவில்லை. ஓய்வு நாளுக்கு பதிலாகவோ அதற்கு இணையாகவோ வேறு எந்த நாளும் ஆச்சரிக்கப்படக்கூடாது.
இது யார் சொல்றது? தேவனுடைய வாய் எதை கூறியதோ அதை ஆசரிக்க வேண்டும். எசேக்கியேல் புத்தகம் 58வது அதிகாரம் வசனங்கள் 13, 14 என்ன சொல்லுது? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை மகிமைக்குள்ள நாளாக அதை எண்ணி கர்த்தருடைய பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக என்றும் மகிழ்ச்சியாக ஓய்வு நாளை நீ கொண்டாடுவாய் என்றால், தேவனுடைய ஓய்வு நாளே மகிமை உள்ள நாள் என்றும் மனமகிழ்ச்சிக்கு ஏதுவான நாள் என்றும் அதை நீ மகிமையாக கொண்டாடுவாய் என்றால், உன் தேவனாகி உன் தாசனாகிய தகப்பனாகிய யாக்கோப்பினுடைய சுதந்திரத்தினால் நான் என்ன செய்வேன்? உன்னை போஷிப்பேன், உயர்ந்த இடங்களில் மேல் கொண்டு போவேன். ஓய்வு நாள் குறித்து இது யார் சொல்றது? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பரலோகம் அநேக காரியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ ராஜாக்கள் மூலமாகவோ வேதத்தில் காணக்கூடிய நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாக பேசுவாரு. ஆனா ஓய்வு நாளை குறித்து அவர் பேசும்பொழுது அவருடைய சொந்த வாய் பேசுகின்றது. That important is the Sabbath keeping. அதை நீ மகிமையுள்ள நாள் என்று எண்ணணும். அந்த நாளை நீ மகன மகிழ்ச்சிக்காகவும் தேவனால் கொடுக்கப்பட்ட நாளாக நீ எண்ணுவாய் என்றால், யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன், உன்னை உயர்ந்த இடங்களில் வைப்பேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நாள் ஆசரிக்கப்பட வேண்டியது அவசியத்தை குறித்து கர்த்தருடைய வாய் எது ஓய்வு நாள், எது ஆசரிக்கப்பட வேண்டிய நாள் என்பதை கர்த்தருடைய வாய் சொல்ல வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாய் அல்ல. போப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாய் அதை சொல்லக்கூடாது. இந்த நாளிலிருந்து நாங்கள் இந்த நாளுக்கு அதை மாற்றுகின்றோம், எங்களுக்கு எல்லா விதமான அதிகாரம் உண்டு என்று ஒரு வேதத்தில் காணப்படக்கூடிய ஒரு நாளை கடந்து அதை தள்ளிவிட்டு இன்னொரு நாளை கொண்டாந்து வைத்து இதை நீங்கள் ஆச்சரியுங்கள் என்று மனுஷன் சொல்லக்கூடிய அந்த நாளை நீங்களும் நானும் ஆச்சரிக்கணுமா? கர்த்தருடைய வாய் சொல்லக்கூடிய 7ஆம் நாளாகிய அந்த ஓய்வு நாளை நீங்கள் ஆச்சரிக்க வேண்டுமா? போப்பாகிய மனுஷனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய நாள் அல்ல, அவரது அதிகாரத்தின்படியாக வரக்கூடிய நாளும் அல்ல. கர்த்தருடைய வாய் எதை ஓய்வு நாள் என்று சொல்லிட்டோ அந்த நாளை ஆசரிக்கும் பொழுது, நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எப்படி நாம் பரிசுத்தராய் இருக்க முடியும்? தேவனை போன்று நீங்களும் நானும் எப்படி பரிசுத்தராக இருக்க முடியும்? பரிசுத்தமான ஓய்வு நாளை எந்த நாளை வேதம் ஓய்வு நாள் என்று கூறுகின்றதோ அந்த நாளை நாம் ஆசரிக்கும் பொழுது, தேவன் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். அப்புறம் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. அப்ப நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்றால் எப்படி அந்த பரிசுத்தம் உங்களுக்கு வரும்? அந்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கும் பொழுது. எது ஓய்வு நாள்? அது எங்கிருந்து உதயமானது? அது குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது? It starts at the very beginning of the world. உலகம் எப்போது துவங்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து இந்த வேதத்தின் முதல் பகுதிகள், ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது 3வது அதிகாரங்கள் அது குறித்து பேசுகின்றது. ஓய்வு நாள் தோன்றும் பொழுது தேவன் தன் படைப்பின் வேலைகளை எல்லாம் நிறைவுக்கு கொண்டு வந்தார். அந்த நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். அதை ஆச்சரிக்கும்படியாக அவர் முன்மாதிரியாக அவரும் ஓய்ந்திருந்தார். 3 முக்கியமான காரியங்களை தேவன் சிருஷ்டிக்கும் போது இந்த ஓய்வு நாளில் செய்தார். பரிசுத்தப்படுத்தினார், ஆசீர்வதித்தார், அவரும் இதை செய்தார், அதில் ஓய்ந்திருந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஓய்வு நாளை தேவன் நமக்கு
கொடுத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாள் எப்போ வந்துச்சு? இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க இந்த ஓய்வு நாள் யூதர்களுடைய நாள். யூதர்களுடைய அந்த நாளை இவங்க பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. இந்த ஓய்வு நாள் கொடுக்கப்படும் போது யூதர்கள் எங்க இருந்தார்கள்? இந்த ஓய்வு நாள் அந்த படைப்பின் பொழுது, சிருஷ்டிப்பின் நாட்களிலே கொடுக்கப்பட்ட பொழுது யூதர்கள் எங்க இருந்தார்கள்? இஸ்ரவேல் புத்திரர்கள் எங்க இருந்தார்கள்? இது யூதர்களுடைய நாள் அல்ல, இது தேவனுடைய நாள். தேவனை தன் சிருஷ்டிகளாக விசுவாசிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய நாள். 10 கற்பனை ஓய்வு நாள் தோற்றுவிக்கவில்லை. 10 கற்பனை ஓய்வு நாள் தோற்றுவிக்கவில்லை. 10 கற்பனையிலிருந்தும் அது துவங்கவில்லை. It exists even before the command was given to the hands of people. மனுஷனுடைய கரத்துல இந்த ஓய்வு நாள் கொடுக்கப்படுவதற்கு முன்பே it existed even before Exodus chapter 20 verses 8 to 11. ஓய்வு நாளை குறித்து யாத்திராகமம் 8:28 வசனங்களில் பேசப்படுவதற்கு முன்பதாக அந்த ஓய்வு நாள் இருக்கு. அதனால்தான் அந்த ஓய்வு நாள் குறித்து பேசும்போது கற்பனை என்ன சொல்றது? ரிமெம்பர் த Sabbath day and keep it holy. இந்த கற்பனையில தேவன் என்ன சொல்லுகின்றார்? The word is remember, not begin. அது அங்கு துவங்கவில்லை. நீங்க ஓய்வு நாளை நினைவு கூறுங்கள், பரிசுத்தமாக நினைப்பதற்கு. அப்படி என்றால் எதை ஒன்றை நாம் நினைவு கூற முடியும்? ஏதோ ஒன்று அது சொல்லப்படுவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒன்றை தான் நினைவு கூற முடியும். அதை நாம் சுட்டி காட்டித்தான் அதை நினைவு கூறும்படியாக சொல்ல முடியும். அப்படி என்றால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நீ நினைப்பாயாக என்று சொல்லக்கூடிய பதம் என்ன சொல்லுகிறது? ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளை, சிருஷ்டிப்பின் போது கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கு நீ நினைப்பாயாக. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்றை நீ பரிசுத்தமான அந்த கட்டளைகளின்படியாக நினைப்பாயாக. எந்த பரிசுத்தமான கற்பனையை நினைவு கூறு என்றாரோ அந்த கற்பனையே ஒழிந்து போயிற்று என்று சாத்தான் முடிச்சிட்டான். போ கற்பனை குறித்து கிறிஸ்து பேசும்போது மத்திய 5:17 சொல்ல, don't ever think that I have come to destroy the law but to fulfill. The word fulfill in Greek does not mean to end, to eliminate. வேதத்தில் fulfill முடிவு அப்படி என்று சொல்ல, அதை செய்து முடிப்பதற்காக வந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த fulfill கிரேக்க பதத்துல ஒரு முடிவை குறித்தோ அந்த முடிவுக்கு பிறகு அது விலக்கி தள்ளி வைக்கப்பட்டது என்பதை குறித்தோ அது பேசவில்லை. அது என்ன? to bring its full intended purpose. அது கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் நிறைவேறும்படியாக நான் வந்தேன். வேதத்துல கற்பனைகளை ஒன்றைய நான் ஒழிப்பதற்காக வந்தேன் நினைச்சாலுங்க, அதை நிறைவேற்றுவதற்காக, எந்த நோக்கத்திற்காக அந்த கற்பனை கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றுவதற்காக நான் என்ன செஞ்ச? இந்த உலகத்திற்கு வந்தேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து இந்த சடங்காச்சார பிரமாணம், பலிமுறைகள், போஜன சடங்கு, ஆசாரிய பணி என்று இந்த எபிரேய புஸ்தகம் கூறுவது போன்று இவைகள் அனைத்தும் கிறிஸ்துவை நிழலாட்டமாக காட்டக்கூடிய ஒன்று. எதையெல்லாம்? சடங்காச்சார பிரமாணம், பலி, போஜன சடங்கு, ஆசாரிய பணி,
இவை அனைத்தும் எபிரேய புத்தகத்தில் என்னவா சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது கிறிஸ்துவை நிழலாட்டமாக காட்டக்கூடிய ஒன்று. But Sabbath is not a shadow. It is pointing forward to something else. ஆனால் அது ஓய்வு நாளில் நிழலாட்டமாக இதையெல்லாம் சொல்லக்கூடியது ஒன்றில்லை. அதற்கென்று அது காட்டக்கூடிய ஒரு மகா உன்னதமான ஓர் ஆசீர்வாதம் ஒன்று உண்டு. என்ன? ஓய்வு நாள் தேவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு பரிசு. இட்ஸ் a gift. The gift that was given in the creation to the mankind. தேவனை சிருஷ்டிகராக காண வேண்டும் என்பதற்காக Sabbath is a gift given to human being. It was designed for our rest and for our restoration and for our connection with the Lord. ஓய்வு நாள் நம் ஓய்வுக்காகவும் மறுசீரமைப்புக்காகவும் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை சொல்வதற்காகவும் கொடுக்கப்பட்ட ஒன்று. கிறிஸ்து ஆசரித்தார், சீடர்கள் ஆசரித்தார்கள். அவருடைய அந்த பாடு மரணத்திற்கு பிறகாக பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. எவ்வளவு மாற்றங்கள் அங்கு நிகழ்ந்தாலும் ஓய்வு நாளுடைய மாற்றம் அங்கு நிகழவில்லை. It stood with all these oppositions. இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலே ஓய்வு நாளின் ஆச்சரிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்கு அது தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. கிறிஸ்துவின் பாடுமரணத்தின் போதும் அதற்கு பிறகும் ஓய்வு நாள் சீடர்களால், அப்போஸ்தலர்களால், ஆதி திருச்சபையினால் அது ஆச்சரிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது. ஏன் இந்த ஓய்வு நாள் இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஓய்வு நாள் பரத்திலும் காணப்பட போகிற ஒன்று. ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம் வசனங்கள் 21, 2, 23 என்ன சொல்லுகிறது? அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாமிசமான யாவரும் எனக்கு முன்பதாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வாய் ஏசாயா புத்தகம் 58வது அதிகாரம் வசனம் 13, 14 என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளை நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தமாய் ஆசரிக்க நினையுங்கள், அதை மகிமையாக கொள்ளுங்கள், அதை உங்களுடைய மனமகிழ்ச்சி கண்டு நான் கொடுத்திருக்கின்றேன். அதை நீங்கள் ஆசிரிக்கும் பொழுது யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் நான் உங்களை என்ன செய்வேன்? போஷிப்பேன், உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பேன். ஓய்வு நாளை குறித்தும் அதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் கர்த்தருடைய வாய் அந்த ஏசாயாவின் 58வது அதிகாரம் 13, 14வது வசனத்துல அழகா கர்த்தருடைய வாய் அதை சொல்லுகிறது. 66வது அதிகாரம் 23, 22வது வசனங்கள்ல பரத்தில் நாம் தொழுகை செய்ய போகும் அந்த ஓய்வு நாளை குறித்தும் கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. ஓய்வு நாள் கருத்த காரியங்கள் எங்கள் நாம் காணப்படுகின்றதோ அதை நேரடியாக கர்த்தருடைய வாய் சொல்லுகின்றது. நிறைய நேரங்களில் மனுஷன் சொல்லக்கூடிய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் கடந்து செல்கின்றோம். இந்த ஓய்வு நாள் கருத்த காரியத்துல பாவம் ஒழிக்கப்பட்டு போயிற்று, மரணம் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது, பழைய வானமும் பூமியும் முழுமையாக அழிக்கப்பட்டு போனது. ஆனால் ஓய்வு நாள் அப்படியே இருக்கும். சிருஷ்டிப்பின் போதும் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாள், சீனாய் மலையில் கற்பனையில் வைத்து கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாள், கிறிஸ்துவினால் தன்னுடைய ஊழிய நாட்களில் உயர்த்தி பிடிக்கப்பட்ட அந்த ஓய்வு நாள், சீடர்களால், அப்போஸ்தலர்களால், ஆதி திருச்சபையினால் ஆச்சரிக்கப்பட்ட அந்த ஓய்வு நாள் பரத்திலும் காணப்படும். அதுக்கு இடையில சத்துருவாகிய சாத்தான் எப்படியெல்லாம் அதை அழித்து போட வேண்டும் என்று நினைத்தாலும் அது அழிவிற்குட்பட்டதல்ல. ஏனென்றால் அந்த ஓய்வு நாள் கருத்து அந்த கட்டளையை கர்த்தருடைய வாய் கூறுகின்றது. அந்த ஓய்வு நாள் ஆச்சரிப்பு கருத்த நிலையில நமக்கு பாராட்டக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வாய் சொல்லுகின்றது.
அந்த ஓய்வு நாள் இங்குள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் இங்கு இருக்க போகும் அந்த நாட்களில் மாத்திரமல்ல, நான் இங்கு இருக்க போகும் அந்த நாட்களில் மாத்திரமல்ல, பரத்திலும் ஓய்வு நாள் தோறும் தொழுகை நடைபெறும். வாரத்தின் முதலாம் நாள் தோறும் என்று அங்க கடவுள் சொல்ல. ஏனென்றால் அது அந்த உயிர்த்தெழுதின நாள் அவருக்கு அந்த இட்ஸ் ஜஸ்ட் a course of event, அவ்வளவுதான். மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரத்திற்கு சென்றார், அவ்வளவுதான். அந்த உயிர்த்தெழுந்த நாளை நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆனால் அந்த நாளை ஓய்வு நாளுக்கு நிகராக நாளாக வேதம் எங்கும் சொல்லவில்லை, எங்கும் சொல்லவில்லை. இந்த ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய அந்த இழை, அந்த த்ரெட் ஆதியாகமம் துவங்கி பல 100 வருடங்களை அது கடந்து 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 பல்வேறு விதமான அபாயங்களை அது கடந்து 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 பல்வேறு விதமான அனுபவங்களை அது கடந்து கடந்து எதுவரைக்கும் இருக்குமா, பரத்திற்கு நாம் செல்லும் அந்த நாட்களில் ஓய்வு நாள் தோறும் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் கூடும் வரைக்கும், அந்த நிகழ் வரைக்கும் அந்த ஓய்வு நாள் மாத்திரம் வரும். இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட பரத்திற்கு வரக்கூடிய ஒன்றே ஒன்று நம்முடைய சொத்தோ சுகமோ உறவோ எதுவும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களோடும் என்னோடும் கூட பரத்திற்கு வரக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு மாத்திரம்தான். ஆகவே தான் சத்ருவாகிய சாத்தான் இந்த ஓய்வு நாள் மீதாக அவ்வளவு தூரத்திற்கு, எவ்வளவு தூரத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளை அலங்கரிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவன் அலங்கரிக்கின்றான். அதற்கு எதிராக அரசியல் நுணுக்கங்களை அவன் மேற்கொள்ளுகின்றான், கட்டளைகளை பிறப்பிக்கின்றான். ஒரு பெரிய திருச்சபையின் மூலமாக இந்த ஓய்வு நாளினுடைய அந்த மாற்றத்தை செய்யும்படியாக அவன் செய்யுகின்றான். ஏன் இந்த ஓய்வு நாள் தான் பரலோகத்தில் உங்களோடும் என்னோடும் வரும், வேற எதுவுமே கிடையாது. Why Satan is very much upset with the Sabbath? It is the one which will come with us to heaven. இந்த தொழுகை ஓய்வு நாளுடைய ஆராதனை பரத்திலும் நடைபெற போகிறதினால், அந்த பரத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஓய்வு நாள் ஆராதனையில நீங்களும் நானும் பக்குவமாக அங்கு அமர்ந்திருக்க வேண்டும் என்றால், அந்த பக்குவத்தை இந்த நாட்களில் இந்த ஓய்வு நாளில் நாம் ஆச்சரிப்பதன் மூலமாகத்தான் அதை பெற முடியும். அந்த ஆச்சரிப்பினுடைய ஒழுங்கைத்தான் சத்ருவாகிய சாத்தான் கலைத்து போட்டு வருகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? 6 நாட்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அவர் சோர்ந்து போனார் என்பதற்காக அவர் ஓய்ந்திருந்தார்? இல்ல. He is omnipotent and he does not get tired. தான் படைத்த மனுக்குலம் அதை ஆச்சரித்து என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய மன மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செஞ்சாரு? ஓய்ந்திருந்தார். Sabbath was not Jewish invention. யூதர்களுக்காகவோ யூதர்களாலோ கொடுக்கப்பட்டது, ஆசரிக்கப்பட்ட அவர்களுடையது அல்ல. It's a gift given to all humanity at the beginning of the world, at the creation of the world. அந்த சிருஷ்டிப்பினுடைய சின்னமாக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. இந்த ஆதியாகமத்தில் முதல் பகுதிகளில் பக்கங்களில் காணப்படக்கூடிய ஓய்வு நாள், அதனுடைய ஆசரிப்பு கடைசி பக்கத்தில் அந்த பரத்திலே நீங்களும் நானும் அங்கு தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, அந்த ஓய்வு நாள் தோறும் அங்கு நிற்கும் பொழுது, அந்த தொழுகையில் நானும் நீங்களும் நிற்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் நம்மோடு வரக்கூடிய ஒரு நாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நாளின் மனமகிழ்ச்சியை நீங்களும் நானும் பெற வேண்டாமா? சத்ருவாகிய சாத்தான் எந்த நிலைகளில் நம்முடைய மனங்களை வஞ்சித்து, யுகநடிகளும் வஞ்சித்து இந்த ஓய்வு நாளுடைய மாட்சிமையை அவன் கலைத்து போட்டானோ, அந்த ஓய்வு நாள் இன்றைக்கும் ஆசரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 7ஆம் நாள் ஓய்வு நாள். 6 நாட்களில் வேலை செய்த 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாள், அந்த அமைப்பு, அந்த 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 ரெகுலேஷன்ஸ் இன்றைக்கு இருக்கு.
இன்றைக்கு இந்த 6 நாட்கள் இருக்கின்றது என்று நம்புகிறீர்கள். அந்த 7ஆம் நாளும் இருக்குது. அந்த 7 நாளினுடைய அந்த அந்த பரிசுத்தமும் நம்மிடத்துல தேவன் கொடுக்க வாஞ்சிக்கின்றார். இதோ இது உங்களுடைய நாள், இது உங்களுடைய நாள். இதில் நீங்கள் தொழுகை செய்யும்படியாக அந்த ஓய்வு நாளின் பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது, தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரத்திலும் அந்த ஓய்வு நாள் காணப்படுகின்றது. அந்த பரத்தில ஓய்வு நாள் காணப்படக்கூடிய அந்த நேரத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்றால், அந்த ஓய்வு நாளை எந்த நாட்களில் ஆசிரிக்கும் பிள்ளைகளாக கடந்து சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் வாழ தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே, இந்த நாளில் தேவரீர் எங்களுக்கு பாராட்டி அருமையான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஓய்வு நாளுடைய முக்கியத்துவத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு பாராட்டினீர். எது ஓய்வு நாள் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டினீர். அந்த ஓய்வு நாள் எப்படியாக மாற்றப்பட்டது என்பதை நீர் எங்களுக்கு வகுத்து கூறினீர். அந்த ஓய்வு நாள் இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே உம்மால் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக உடைய பார்த்து வருகின்றோம். அந்த நாளை தேவரீர் ஒருவேளை இந்த உலகம் இணைத்தும் முதலாம் நாளை ஓய்வு நாள் என்று தப்பான நிலையில் ஆசிரித்துக் கொண்டிருக்குமே என்றாலும் கூட, இந்த 7ஆம் நாள் உண்மையான ஓய்வு நாள், தேவனால் கொடுக்கப்பட்டது. அந்த ஆசிரிப்பு தேவனுடைய கர்த்தருடைய வாய் எங்களுக்கு சொல்லிற்று என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தின் பகுதி எங்களுடைய மனங்களில் இப்போது பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த நாளை ஆசிரிக்கும் பிள்ளைகளாக நாங்கள் கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் பிரத்யேகப்படுத்தி ஆசீர்வதித்து நேர்த்தரும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொரு மனதிலும் பேசி இந்த ஓய்வு நாள் கடத்த நிலைகளில் தங்களுடைய தீர்மானங்களை மேற்கொண்டு இந்த உண்மையான ஓய்வு நாளின் ஆசிரிப்பின் பிள்ளைகளாக கடந்து வரும்படியாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தைரியத்தையும் பலத்தையும் நிற்கொடுத்தரல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.